எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரே நாளில் 4,50,000 கோடி அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் வந்திருக்கு. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தான் நண்பர்களே, மார்க்கெட்டில் எப்பவுமே லாபம் வந்துக்கிட்டே இருக்காது. அதுக்குன்னு இன்னைக்கு லாபம் எகிறுன்னு எகிரி இருக்கு. இதை நம்ம அனுபவிக்க வேண்டாமா? எத்தனையோ நாட்கள் விதைத்து அதை அறுவடை பண்ணும் பொழுது விவசாயினுடைய முகத்தில் மலர்ச்சி வர்ற மாதிரி இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஹீரோஸ் சில பேர்த்தினுடைய கமெண்ட்டுகளை படிக்கிறேன் பாருங்க. ஒரு நண்பர் சொல்கிறாரு, 20 நாளைக்கு முன்னாடி 7,5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவுக்கு 1,5 லட்ச ரூபா லாஸில் இருந்தது. இன்றைக்கி என்னடான்னா எனக்கு லாபம் 4,000 ரூபாயாக மாறிடுச்சு. ஸோ 20 நாளில் 1,5 லட்ச ரூபாய் லாபம் என்பது இவருக்கு வந்திருக்கு. இன்னொரு நண்பருக்குமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1,96,000 ரூபா நஷ்டத்தில் இருந்தது. இப்போ வெறும் 17,000 ரூபா தான் டவுனில் இருக்குது. சில பங்குகள் எடுத்து வச்சிருக்கிறது ஏதோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இவர் கரெக்டாக சொல்கிறாரு. இவர் சொல்லியிருக்கிற வார்த்தை உண்மையிலேயே தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சிடணும். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ்வளவு நாள் லாபம் வந்துடுச்சு, ஆனால் இதுக்கப்புறம் இனி என் போர்ட்ஃபோலியோவில் என்ன நடக்கணும் அப்படின்றத ட்ரம்ப் அவர்கள் தான் டிசைட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இன்னொரு நண்பருக்குமே 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. கடைசியில் பார்த்தா ஒரு கட்டத்தில் 8 லட்ச ரூபா லாஸுங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு எப்படி கஷ்டமாக இருந்திருக்கும் அவருக்கு. 30 லட்ச ரூபாயை போட்டு கடைசியில் 8 லட்ச ரூபா மைனஸில் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பார். ஆனால் இப்போ மார்க்கெட் ஏறி வந்திருக்கிறதுனால இப்போதைக்கு எனக்கு ஒரு -3 லட்சம் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆளினால் இந்த தேவராஜ் அவர்கள் மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கு இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் கதாநாயகனாக இருக்காங்க. இன்னொரு நண்பர் கூட பாருங்க, மறுபடியும் நான் லாபத்துக்கே திரும்பி வந்துட்டேன். முடியாது. நான் பல கமெண்ட்டுகளை படிச்சுக்கிட்டு தான் போவேன். ஏன்னா இன்னைக்கு இவங்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ஹீரோஸாக இருக்காங்க. இன்னொரு நண்பர் மது அப்படின்ட்டு 491 நாள் நண்பர்களே, 494 மனுஷன் விரல விட்டு எண்ணிக்கிட்டு இருந்தாரே நின்றது தெரில. 491 நாளுக்கு பிறகு என்னுடைய பங்குகள் எல்லாமே லாபத்துக்கு வந்து விட்டது. நண்பர்களே, இந்த கமெண்ட்டுகள்லாம் ஒரு பாடம். புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்கு யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பல முறை ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் என்பது இழந்து போயிடுது. குறிப்பிட்ட சமயங்களில் பணத்துக்கு மேலே பணம் போட்டு ஆவரேஜ் பண்ணும் பொழுதோ அல்லது இந்த பங்கு விட்டுட்டு வேறு ஏதாவது புது பங்குகளை நல்ல பங்குகளை எடுக்கும் பொழுதோ இந்த மாதிரி லாபம் 1 வருடம் 1.5 வருடம் கழித்து கூட வரலாம் அப்படின்றதான் இந்த பாசிட்டிவிட்டியை தான் இந்த கமெண்ட்டுகள் உணர்த்துகின்றன. இங்கே பாருங்க, இன்னொரு நண்பருக்குமே அவர் கையில் 37 ஷேர்கள் இருக்குது. அந்த 37 ஷேர்களுமே இன்னைக்கு க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் டிசிஎஸ் எல்லாம் இன்னைக்கு மேலே வருவான்னு கனவுல கூட நம்ம யாரும் எதிர்பார்த்துருக்க முடியாது. ஏன்னா போன வாரம் தான் ரிசல்ட் கொடுத்து நான் ஒரு கும்பா குட்டி அப்படின்னு மார்க்கெட் 500 பாயிண்ட் ஏற வேண்டிய நிஃப்டியை வெறும் 250 பாயிண்டில் நிறுத்தினது டிசிஎஸ்னுடைய ரிசல்ட். ஆனால் இன்னைக்கு போய் பார்க்கல மிக அருமையாக லாபத்துக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு கமெண்ட் படிச்சுட்டு போயிடுறேன். அதாவது சித்தார்த் அப்படின்ற ஒருத்தர், அவர் என்ன பண்ணியிருக்கார், 2026 ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அவருக்கு 2,4 லட்ச ரூபா லாபம் இருந்திருக்கு. 2,4 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரம்ப் அவர்கள் சண்டை போர் அக்கப்போர்னு அங்கே போய் ஈரான் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. அதனால் 2,4 லட்சம் லாபத்திலிருந்து 1,4 லட்சமாக குறைந்து விட்டது. அப்புறம் இப்போ ஒரே ஒரு வாரம், இந்த ஒரு வாரத்தில் 50,000 ரூபாய் ரெக்கவரி ஆகி மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ 1,70,000 என்னுடைய லாபமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சித்தார்த் அப்படின்ற நண்பர் சொல்கிறாப்புல. அவருக்கு ஒரே சந்தோஷம் இருக்காதுங்களா? பின்ன 90s கிட்ஸ் யாராவது கல்யாணமாகாமல் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வாங்க நாளைக்கு உங்களுக்கு கோயிலில் கல்யாணம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கு நஷ்டத்தில் இருந்த பங்கு சந்தை தற்போது லாபத்துக்கு மாறி, அதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும், அதை அனுபவிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சந்தோஷமான கமெண்ட்டுகளை படித்தேன். ஸோ நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் ஓவர் ஸ்பீடாக யாரும் போகலை. எல்லாருக்கும் தெரியும் அது ஷேர் மார்க்கெட் என்பது எப்பாவது 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் திரும்பி மேல் நோக்கி வரும். டெய்லியுமே அப்படியே போய்கிட்டு இருக்கும். அதுக்காக லாபம் பார்ப்பதை சும்மா சாதாரணமாக கடந்து போயிட முடியுமா? ஏதோ ஒரு நாள் வருது லாபம், அதை விட்டுற முடியுமா? நண்பர்களே, இப்போல்லாம் என் மைண்டுக்குள்ளே என்ன தெரியுங்களா ஓடுது, ட்ரம்ப் அவர்களை வச்சுட்டு எப்படியாவது இன்னொரு 2 வருஷத்துக்குள்ளே பெருசாக பணம் சம்பாதிச்சிடணும் அப்படின்றதான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வெள்ளிக்கிழமையானாவோ சனி ஞாயிறுலையோ என்னத்தையாவது ஒன்றை மாற்றி பேசக்கூடிய ஆள். உலகத்தில் எந்த மூளையாக இருந்தாலும் அங்கே போய் பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள். இனி அடுத்தது கிரீன்லாந்து எடுத்து வச்சுட்டு வந்துக்கலாம், லிபியான்னு எடுத்தாலும் என்னத்தையாவது எடுத்து வச்சுட்டு வந்துக்கலாம். எந்த நாட்டை வேணாலும் அடுத்த முறை அவர் தாக்கி பேசலாம். இப்போ
ஒரு அதை நம்ம சொல்கிறது எப்படி, ஒரு சிறிய நாட்டினுடைய தலைவரையே தாக்கி பிடித்து நீ என்னப்பா பயந்தாங்கொல்லி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாப்ல. ஸோ இவர் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2 வருஷத்தில் மார்க்கெட்டை மேலேயும் கீழேயும் கண்ணா பின்னான்னு ஏற்றி இறக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கார். இவருக்குனே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பல பேர் சம்பாரிச்சிட்டு போயிடுற மாதிரி தான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நண்பர் கூட கமெண்ட் போட்டிருந்தார், அட சமீபத்தில் 8 லட்ச ரூபா லாஸ் இருந்ததுங்க, இன்றைக்கி எடுத்து பார்த்தா 3 லட்சம் தான் லாஸு அப்படின்ற மாதிரி பல லாஸு குறைஞ்ச கமெண்ட்டுகளும் லாபத்துக்கு வந்த கமெண்ட்டுகளும் இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நண்பர்களே, வேறு என்ன முக்கிய தகவல்னா, ஒரே ஒரு நாள் ஓங்கி அடித்த 1.5 டன் வெயிட் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி இந்த ரெயில்டெல் கார்பரேஷன், இந்த ரெயில்டெல்லுங்கிறது ரயில்வே துறையில் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. எப்படி அந்த ஆர்விஎன்எல் ஒரு வாலட்டிலிட்டியான பங்கோ, அது மாதிரி இந்த ரெயில்டெல் அப்படின்ற பங்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்தில் 2025 பல்வேறு ரயில்வே துறை பங்குகள் குப்புறப்படுத்திருந்த நேரத்திலே இவன் எந்திரிச்சு ஓடியவன் தான். அப்படி ஓடியவன் சமீபத்தில் தன்னுடைய 2025 லோ பக்கத்தில் விழுந்திருந்தது. ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்க்கல எனக்கெல்லாம் நல்ல நேரம்னு வந்தால் ஒரே ஒரு நாளில் நான் உச்சத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரே நாளில் இந்த ரெயில்டெல் என்பது 17% ஏறியது மார்க்கெட்டில் ஒரு முக்கிய செய்தியாக இருக்குது. மொத்தமாக பார்க்கல கிட்டத்தட்ட 35% தன்னுடைய லோலிருந்து மேலே வந்துடுச்சு இந்த ரெயில்டெல். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்டில் இன்னொரு முக்கிய தகவல் என்னென்னா, நிறைய பங்குகள் கீழிருந்து மேலே வந்துட்டான். ஒரு உதாரணத்துக்கு இந்த க்ரோ அப்படின்ற ஒரு பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி ஏஞ்சல் ஒன் பயங்கரமான வால்டிலிட்டியான பங்கோ அதே மாதிரி இந்த க்ரோவுமே சமீபத்தில் 150 ரூபாய்க்கு போய் விழுந்தவன் 208 ரூபா வந்துட்டான். வாழ்நாளினுடைய உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த க்ரோ. அடுத்தது இந்த எம்டார் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு, அவனும் வாழ்நாள் உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, 2 பேரும் எம்டார் டெக்கும் சரி க்ரோ அப்படின்ற பங்கும் சரி சமீபத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு, அந்த பங்குமே தற்போது அதனுடைய வாழ்நாள் உச்சத்துக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது பல பேர்த்துக்கு என்ன தோணுன்னா, இன்னும் கீழே கிடக்கக்கூடிய பங்குகள் ஆனால் லாபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு விப்ரோ அப்படின்ற பங்கை நாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவனுடைய வாழ்நாள் உச்சம் என்பதெல்லாம் ஒரு 350 ரூபா பக்கத்தில் இருக்குது. அவன் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா, கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டம் மாதிரி வந்தான், ஆனால் அதை ஃபெயிலியர் பண்ணிவிட்டு கப்பை கமுத்தி வச்சுட்டாங்க. கப்பன் ஹேண்டில் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னை போட்டு பிரேக் அவுட் ஆக முயற்சி பண்ணவனை ஆந்த்ரோபிக் ஏ என்பது அவனை குப்பரை கமுத்தி விட்டுட்டு போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த விப்ரோ போன்ற பங்குகள்லாம் இனிமேலாவது வாழ்க்கையில் திரும்பி தன்னுடைய பழைய, இப்போ 200 ரூபாயில் இருக்கான், அதனுடைய பழைய கை 350 ரூபாயில் இருக்குது. பர்சன்டேஜ் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 60% தன்னுடைய பழைய ஹையை போய் தொடணுன்னாவே 60% ஏற வேண்டியது இருக்குது. அப்போ எத்தனையோ பங்குகள் திரும்பி திரும்பி பழைய உச்சத்துக்கு போகிறானே, எனக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் இந்த விப்ரோ ஷேர் வச்சுருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கண்களையே நம்மளால் நம்ப முடியல, எத்தனையோ பங்குகள் இன்னைக்கு சிக்ஸராக அடிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்கான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு 10% ஏறி இருக்கு. இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் என்பது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இவன் கூட சமீபத்தில் கீழே விழுந்துட்டான். நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், பாவம் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டான் போல அப்படின்ட்டு. ஸோ இறங்கிய பங்கு மறுபடியும் சமீபத்தினுடைய ரேட்டுக்கே நிற்கிது. இனி இது போன்ற பங்குகள்லாம் ரிசல்ட் சீசனில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி புதிய உச்சம் இது போவானா இல்லையா? இந்த வாரி எனர்ஜிஸ் எல்லாம் அவனும் சமீபத்தில் பயங்கரமான லோ, யாருனாலையுமே நம்ப முடியலைங்க நண்பர்களே. சமீபத்தில் சரிவடைந்து கிடந்த இந்த வாரி ரினியூவபிள் எனர்ஜிஸ் என்பது 2400லேருந்து 3200க்கு ஒரு ரவுண்டு போனால் அதுவே பெரிய ரவுண்டு 1.5 மாதத்துக்குள்ள. மறுபடியும் கீழே இறங்கி இப்போ மார்ச் மாதத்தினுடைய லோவில் ஒரு 2500 வரைக்கும் விழுந்தான். இன்றைக்கி பார்க்கல 3500 ஒரு பங்குக்கு ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நெருப்பு பற்றிக்கிச்சு. ஸோ இப்போ முதல்ல எல்லாம் எப்படி நம்மளுடைய மார்க்கெட்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாசிட்டிவ் மேலே கீழே இறங்கிட்டு இருந்தது. இப்போ 2025 என்னாச்சுன்னா குறைஞ்சது ஒரு 40-50% ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது 2025. இப்போ 2026 எடுத்து பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளேயே இப்படி 30-40% ஏறுவதோ இறங்குவதோ கண்ணா பின்னான்னு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த காலத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் மரியாதை இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு 30-40% பிடிப்பாங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்னாலெல்லாம் அது பிடிக்கவே முடியாது. ஆனால் இப்போ நீ போகிற போக்க பார்த்தா நம்மளுடைய மார்க்கெட் இருக்கக்கூடிய அர்ஜென்சிக்கு நம்ம மார்க்கெட் டோட்டலாக மாறி ஒரே வருஷத்துக்குள்ளேயே 40-50% இறங்கி ஏறுவதும் அல்லது 3 மாதத்துக்குள்ளேயே 30-40% இறங்கி ஏறுவதுமா இருக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் ட்ரம்ப் தான். ஸோ ட்ரம்ப் அவர்களை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி செஞ்சாவே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் போல. இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேலண்ட் அப்படின்றது வந்து அயன் அண்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த கேலண்ட் இன்றைக்கி 16% ஏறி இன்றைக்கி எல்லாரையும் மூக்கு மேலே விரல வைக்க வச்சிருக்கு. அதில் பாருங்கள் நண்பர்களே, எப்போவுமே திருஷ்டி போட்டு வைக்கிற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏதாவது கிராஷ் ஆன பங்குகள் அப்படின்னு பார்த்தா இந்த ஏத்தர் எனர்ஜி, ஆயில் இண்டியா அப்படின்ற பங்குகள், இவங்கெல்லாம் சமீபத்தில் நல்லா மேலே ஏறி லாபம் கொடுத்த பங்குகள் தான். இன்றைக்கி மார்க்கெட் ஏறுது, ஒருவேளை வார் கொஞ்சம் அமைதியாகுமோ அப்படின்ற கருத்தில் மற்ற பங்குகளுக்கு சில பேர் போயிருப்பாங்க. ஒரு பங்கில் ஒரு 100-200 பேர் என்ட்ரி ஆகிருக்காங்கன்னா அதில் ஒரு சில பேர்த்துக்கு என்ன தோணும், அதான் இந்த பங்கு நல்லா மேலே வந்துடுச்சுல்ல, அதை விற்றுட்டு அடுத்த பங்குக்கு போயிடுவோம் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, லாபத்தை புக் பண்ணிவிட்டு அடுத்த பங்குக்கு போவாங்க. அப்படி கிராஷ் ஆனவங்க தான் இந்த ஏத்தர் எனர்ஜியும் ஆயில் இண்டியாவும் ப்ராஃபிட் புக்கிங்கில் கிராஷ் ஆகிட்டாங்க பாவம். நண்பர்களே, திடீர்னு மார்க்கெட்டில் எந்த பங்கு ரொம்பவுமே மூவ்மெண்ட்டு ஃபாஸ்ட்டாக காட்டுன்னு தெரியாது. ஆனால் ஏற்கனவே ஒரு முறை காட்டியிருந்தான்னா மறுபடியும் காட்டுறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். அப்படி தான் இந்த நெட்வெப் அப்படின்ற பங்கு இப்போ தான் சமீபத்தில் லோ ரேட்டில் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட கிடக்கிறானே அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது அவன் கீழே போயிடுவானா மேலே போயிடுவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்திலே அவன் மேலே போயிட்டான். ஸோ எத்தனை முறை அவன் கீழே இறங்கி மேலே ஏறி இருக்கிறான் சமீபத்தில் 4 மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு என்னமோ மார்க்கெட்டில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுங்க நண்பர்களே. எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறதுனால தான். அவர் மட்டும் திடீர்னு மௌன விரதம் ஒரு 10 நாளைக்குன்னு போயிட்டார்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து இப்படித்தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட்டே இருக்காது. அவர் வந்ததுக்கப்புறம் தான் கடந்த 2 வருடமாக நான் எவ்வளவோ வருஷமாக மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரே வருஷத்துக்குள்ளே 40-50% ஏறுவதும் இறங்குவதுமாக சம்பாரித்து கொடுக்கக்கூடிய நிலைமை ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்துடுச்சு. ஸோ அவரை வச்சு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஏறி இறங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு லக் என்னென்னா அவர் இன்னும் 2 வருஷத்துக்கு நம்ம மார்க்கெட் இப்படி ஏற்றி இறக்கி விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாருன்னா ரொம்ப நன்றி ட்ரம்ப், முடிஞ்சால் நாங்கள் இங்கிருந்து அங்கே வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுறோம். நண்பர்களே, மார்க்கெட்டில் வேறு என்ன செய்தினா இந்த ரிலையன்ஸ் பவரும் சரி ஜேபி பவரும் சரி 10% ஏறிட்டானுங்க. இதில் ரிலையன்ஸ் பவர் ஏறினதில் தான் ஒரு நண்பருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா பங்குகள் மேலேயும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குங்க, கீழே இறங்கித்தான் கிடந்தால் மேலே வந்துடுவான். ஆனால் இந்த பவரை கட்டிட்டு அழுகிறனே என்ன ஆக போகுதுன்னே தெரியலேன்னு ஒரு நண்பர் புலம்பிக்கிட்டு இருந்தார். அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவருடைய பங்குகள்லாம் உச்சிக்கு போயிடுச்சு. இந்த பவர் கொஞ்சம் ஏறாமல் இருந்தது. அவருக்கு பாருங்கள் உடம்புல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குங்க. பவர் இன்னைக்கு மார்க்கெட்டில் டபார்னு 10% எகிரிட்டான். அநேகமாக துண்டை காணோம் துணியை காணோம்னு லாபத்தை புக் பண்ணிட்டு ஓடி இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் கமெண்ட் போட்டிருந்தாப்புல. இதில் இந்த எம்பி ஃபோட்டோவால்டிக் பவர் அப்படின்றது வந்து சோலார் ரிலேட்டடான பங்கு. சமீபத்தில் ரொம்ப அமைதியாக இருந்த பங்கு தான். ஒரு 190 ரூபாய்க்கும் 210 ரூபாய்க்கு என்ன பெரிய வித்தியாசம், வெறும் 30 ரூபா பாட்டு கோஷ்டியாக அது பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7% என்பது ஏறி அது வந்து தன்னுடைய வாழ்நாள் உச்சத்தை தொட்ட ஒரு பங்காக இன்றைய மார்க்கெட்டில் இந்த எம்பி ஃபோட்டோவால்டிக் பவர் அப்படின்ற பங்கு இருக்குது. இந்த ஜேபி பவரும் கொஞ்சம் அமைதியாக காமாக இருந்த பங்கு தான். ஆனால் இப்போ அவனை கணக்கெடுத்து போட்டு பார்த்தோன்னு வச்சிங்களேன், இப்போ கூட சமீபத்தில் 6 month லோ வந்து விழுந்த பங்குகள், போன வருஷத்தினுடைய லோவில் வந்து விழுந்த பங்குகள் தற்போதைக்கு இந்த இடத்துல இருக்கா, இனி என்ன ஆக போகிறானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்து இந்த ஜேபி பவர் அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் 40% என்பது எகிரி இப்போ 18.85 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, மார்க்கெட்டில் வேறு என்ன செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை பற்றி நிறைய பேர் என்ன தான் பயப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக போய் ஒரு குறிப்பிட்ட லோவில் வந்து விழுந்துன்னு வச்சிங்களேன், கான்ஃபிடெண்ட்டாக எடுக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்க பேர் தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ். ஏன்னா நிறைய பேர் உச்சியில் வாங்கி மாட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு நாம் எடுக்கிற ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டு தானே அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து பார்ப்பாங்க. அதுக்கும் கீழே போச்சுனாலும் போயிட்டு போகுது, எனக்கு என்ன, வேறு ஏதாவது பங்கு இதே மாதிரி வந்து விழுந்திருந்தா
அதை பற்றி பேசு, வாங்கி இறங்கின பங்கை பற்றி நீ எந்தக்கு பேசுகிற அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் கான்ஃபிடென்ட்டான ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட சமீபத்தில் பார்த்துட்டு இருந்தோம், இந்த சீமென்ஸ் எனர்ஜி அப்படின்ற பங்கு தன்னுடைய ஐபிஓ ப்ரைஸ் பக்கத்தில் கீழே வந்து விழுந்திருக்கு. இனிமேல் இவன் மேலே ஏறுவானா கீழே ஏறுவானா ஒரு 2-3 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீமென்ஸ் எனர்ஜி ஒரு 2 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது இவன் கீழே போகாமல் மேலே வந்துட்டான். பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40% பக்கம் லாபம் என்பதை பண்ணி வச்சுருக்கான். ஸோ இப்படி தான் நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல லோவில் ஒரு 6 month லோ அல்லது 1 year லோவில் ஒரு பங்கை பார்க்குறோமா, பணத்தை தூக்கி போட்டு அடுத்த பங்கை பார்க்க போயிடுவோம். இவன் மேலே வந்தான்னா ஓகே, இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி பணம் என்பது இருக்குது. ஒவ்வொரு லோன்லையும் பணம் போடக்கூடிய திறமை, அதே மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுறதெல்லாம் பெரும்பாலும் லாபம் செய்யக்கூடிய பங்குகளாக இருக்கும். ஆனால் நம்ம ரீட்டைல் மட்டும்தான் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு கும்பா ஆகிடுச்சிங்க, பிரேக் ஆகிடுச்சிங்க அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பங்குகள் குட்டியுண்டு பங்குகள் நல்லா மேலேயும் வரலாம், சில குட்டியுண்டு பங்குகள் பணத்தை மாட்டி விட்டுருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்து தான் பல்வேறு பெரிய ஆட்கள் அதில் என்ட்ராகிறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த வீனஸ் ரெமடிஸ் அப்படின்ற பங்கு இருக்கிறதுலே உச்சத்தில் போய் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த பங்கினுடைய முதலீட்டாளரில் போய் பார்த்தீங்கன்னா பெருசாக எஃப்ஐஎஸ்டிஐஸோ பெருசாக அதில் ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது வச்சுருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா இந்த மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா வெறும் 1400 கோடி தான் இருக்குன்னா வேறு ஏதாவது ஒருத்தர் வந்து இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அல்லது ஆப்ரேட்டர் எந்தையாவது ஒன்று வேலையை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பல்வேறு யோசனைகளுக்கு மத்தியில் இந்த பெரிய பெரிய ஆட்கள் இது போன்ற பங்குகளுக்கு இடையில போக மாட்டாங்க. ஆனால் இந்த சீமென்ஸ் எனர்ஜி போன்ற பங்குகள் பெரிய பங்குகள் கம்மியாக சம்பாரித்து கொடுத்தாலும் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க பெரும்பாலும் இது போன்ற பங்குகளை தான் கவனிப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த சீமென்ஸ் எனர்ஜி வந்து பெருசாக மேல் நோக்கி ஏறி வரல. ஆனாலும் முதலீட்டாளரில் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 7%, டிஐசி இப்போவே 6% இருக்காங்க. இன்னும் எதிர்காலம் போக போக எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. நண்பர்களே, இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை யாராவது கவனிச்சிங்களா? என்னுடைய 16 வருஷ வாழ்க்கையிலேயே ஸ்டாக் மார்க்கெட் வாழ்க்கையிலே இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இது யாராவது கவனிச்சிங்களா? அதாவது நம்மளுடைய மார்க்கெட் வந்து 25,000 பாயிண்ட் நிஃப்டிகள் இருக்குது அப்படின்னாலும் 10,000 பாயிண்ட்டுகள் இருந்த போதும் ஒரு 20,000 பாயிண்ட்டுகள் இருந்த போது நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே ஏறுவதோ கீழே இறங்குவதோ பெரிய விஷயமா இருக்கும். 100 பாயிண்ட் இன்னைக்கு நிஃப்டி ஏறிடுச்சு அப்படின்னா ஓ வாவ், ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ஐயோ ஆப்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. வெறும் 100 பாயிண்ட்டுக்கு சில நேரங்களெல்லாம் வந்து வெறும் 15 பாயிண்ட்டுக்கு அவன் பாட்டுக்கு மூவ்மெண்ட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் இப்போ வாலட்டிலிட்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளேயோ 2000 பாயிண்ட்டுகள் ஏறுவதும் 2000 பாயிண்ட்டுகள் இறங்குவதும் ஆயிரக்கணக்கான பாயிண்ட்டுகள் மூவ் பண்ணுறதும் சர்வ சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்கறதுக்கு நம்மளுக்கே ஆசையாக இருக்குது. அப்போ ஃபாரினர்ஸ்க்கு ஆசையாக இருக்காதா? என்னடா இது இவ்வளவு நாள் நிஃப்டி 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் ஏறினாவே பெரிய விஷயம், பெரிய நியூஸாக வரும். இப்போல்லாம் சர்வ சாதாரணமாக 1000 பாயிண்ட் ஒரே வாரத்தில் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு கரெக்டான டைம் ஃபாரினர்ஸ் திரும்பி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ அவங்க இந்த சமயத்தை இப்போ நாம் பார்க்குற மாதிரியே உன்னிப்பாக மார்க்கெட்டை அந்த எஃப்ஐஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆசை என்பது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்திய பங்குச்சந்தை இனிமேல் நாம் கவனிப்போம் அப்படின்னா தான் அவங்க நினைப்பாங்கன்றதான் என்னுடைய கருத்து. நண்பர்களே, நிறைய பங்குகள் செய்திகளுக்கு பிறகு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுவான். அப்படி செட்டில் ஆகிட்டான்னா அப்புறம் கும்பாயிடும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டால்மியா, பாரத் சுகர் அப்படின்ற பல்வேறு சுகர் கம்பெனிகள் எடுத்துங்க. எத்தனையோ பங்குகள் வந்து அவனுக்கு பாட்டுக்கு கீழே தான் விழுந்து கிடந்தானு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு அந்த வார் வந்ததுனால எத்தனால் ஏதாவது வருமோ அல்லது சுகர் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருமோ அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுகர் கம்பெனிஸ் எல்லாம் ஏற்றி விட்டாங்க. எத்தனையோ எனர்ஜி பங்குகள் ஏற்றி விட்டாங்க. அதில் இந்த சுகர் பங்குகளும் மேலே வந்தது. இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த டால்மியா, பாரத் சுகர்லாம் ஒரு 300 ரூபா ரேஞ்சிலேருந்து 420 வரைக்கும்லாம் போயிட்டு இப்போ 378 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்.
ஸோ இந்த மாதிரி கீழே கிடக்கக்கூடிய பங்குகள் செய்திகள்னால மேலே வரும் பொழுது அப்படியே செட்டில் ஆகிட்டான்னு வச்சிங்களேன், அப்புறம் கும்பாயிடும். ஸோ எந்த ஒரு பங்காக இருந்தாலும் கீழிருந்து மேலே வந்துட்டான்னா மேலே போய் லாக் ஆகிறத விட எப்போவுமே கீழே தான் நம்ம என்ட்ரி ஆகணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டான்னு வச்சிங்களேன், அப்புறம் நம்மளுக்கு கும்பா பாட்டு பாடிடுவாங்க. சரிங்க நண்பர்களே, மார்க்கெட் ஏறுறதுனால ஓவர் கான்ஃபிடென்ஸில் போய் எங்கேயாவது போய் மாட்டிடவும் கூடாது. மார்க்கெட் என்றைக்குமே பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிட்ட வந்துடுச்சா, அப்போ அது தற்காப்புக்கு உண்டான நடவடிக்கையை பண்ணிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் பெரிய பெரிய ட்ரேடர்கள் யோசிப்பாங்க. ஏன்னா கீழிருந்து 2000 பாயிண்ட் ஏறி இருக்கு, இன்னுமே ஒரு 4000 பாயிண்ட் ஏறட்டும், அதை ஏன் தடுக்கணும்? ஆனால் ஒருவேளை இங்கிருந்து இறங்கிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அப்போ பொசிஷனை ஹெட்ஜிங் பண்ணணுமே, அதாவது பொசிஷனும் கையில் இருக்கணும், இறங்கினாலும் நஷ்டம் வரக்கூடாது. அப்படின்றதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். அந்த மாதிரியான வேலையெல்லாம் பல பெரிய ட்ரேடர்கள் என்பது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.